அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கூட்டணி கட்சிகளுக்கு 18 அமைச்சர் பதவி ஒதுக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு 18 அமைச்சர் பதவி ஒதுக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக தலைமை 18 அமைச்சர் பதவிகளை ஒதுக்கியிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். அம்ருத், வணக்கம். டெல்லியில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நிலவி வரக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு 18 அமைச்சர் பதவிகள் ஒதுக்கி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாளை பிரதமர் பதவியேற்பு விழா கோலாகலமாக நடைபெற உள்ளது. உடன் சில முக்கிய அமைச்சர்களும் பொறுப்பேற்க இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளுக்கு அமைச்சர் பதவிகளை ஒதுக்க தொடர்ந்து பாஜகவின் சார்பில் குழு அமைக்கப்பட்டு அவர்கள் மிக தீவிரமாக அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். எனவே அந்த கூட்டணி கட்சிகளுக்கு 18 அமைச்சர் பதவிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது 8 கேபினெட் மற்றும் 10 இணை அமைச்சர் பதவிகளை கூட்டணிக்கு விட்டுக் கொடுக்க பாஜக முன்வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மூத்த தலைவர்கள் கூடி இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிகமான இடங்கள், பாஜகவிற்கு அடுத்தது அதிகமான இடங்கள் வைத்திருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி 16 எம்பிக்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 கேபினெட் அமைச்சர்களும் 3 இணை அமைச்சர் பதவிகளும் வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 2 கேபினெட் மற்றும் 2 இணை அமைச்சர்கள். பீகாரினுடைய நிதிஷ்குமார் கட்சி தான் ஐக்கிய ஜனதாதள். இந்த ஐக்கிய ஜனதாதள் கட்சிக்கு 12 எம்பிக்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு 2 கேபினெட் 2 இணை அமைச்சர் பதவிகள் வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மற்ற சில கட்சிகளும் இருக்கின்றன. 7 எம்பிக்கள், 5 எம்பிக்கள், 2 எம்பிக்கள் வைத்திருக்கக்கூடிய கட்சிகள். அதிலே சிவசேனா கட்சி ஷிண்டே பிரிவு, அவருக்கு 1 கேபினெட் மற்றும் 1 இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதே போல மற்ற கட்சிகளும் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கும் அந்தந்த கட்சிகளினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப, அதாவது எம்பி எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப வழங்கப்பட இருக்கிறது. சிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்திக்கு 1 கேபினெட் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய குமாரசாமி கட்சி மதசார்பற்ற ஜனதாதளம் இந்த கட்சியினுடைய குமாரசாமி அவர்களுக்கு கேபினெட் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குமாரசாமியே மத்திய அமைச்சராக பொறுப்பேற்பார் எனவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. பீகாரில் நிதிஷ்குமாரை தவிர மற்றொரு கட்சியும் இருக்கின்றது. அதாவது ஜித்தன் ராம் மஞ்சியினுடைய கட்சிக்கு 1 இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இவை தவிர அப்னாதல், அசாம் கன பரிஷத் கட்சிகளுக்கும் தலா 1 இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு தேசம் கட்சி மட்டுமல்லாமல் அந்த கட்சியோடு சேர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய நடிகர் பவன் கல்யாணினுடைய ஜனசேனா கட்சிக்கு 2 எம்பிக்கள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சிக்கு 1 இணை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட இருப்பதாகவும் மொத்தமாக 18 அமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க பாஜக முன்வந்திருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.